அழுத்தம் மற்றும் பாலியல் டென்ஷன்களை நீக்க சுய இன்பம் உதவுவதால் அது உடல் நலத்திற்கு நல்லது என பலரும் கூறுகின்றனர். ஆனால் சுய இன்பம் காண்பதால் அதற்கு நாம் அடிமையாகி விடுகிறோம் என்பதே உண்மையாகும். இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் பல வழிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆய்வுகளின்படி ஒரு வாரத்திற்கு 3 முதல் 7 தடவை வரை சுய இன்பம் காணலாம். ஆனால் இந்த கணக்கு அதிகரிக்கையில்தான் நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுகிறீர்கள். அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் காண்கையில் ஆண்கள் மற்றும் பெண்களின் பிறப்புறுப்புகளில் புண்களும் வீக்கமும் ஏற்படும். பல சூழ்நிலைகளில் அடிமைத்தனம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டால் ஆண்களுக்கு விந்தணு சுரப்பது கடினமாகிவிடும். அதற்கு காரணம் சீரான முறையில் சுய இன்பம் காண்கையில் விந்தணு எண்ணிக்கை குறைய தொடங்கிவிடும். சுய இன்பம் வெறும் சொர்க்கம் மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கூட. அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் அனுபவிக்கும் போது உங்கள் பாலியல் வாழ்க்கையை பெரிதளவில் பாதிக்கலாம். சுய இன்பம் அனுபவிப்பதற்கும் அடிமையாகாமல் இருப்பதற்கும் சில வழிகள் உள்ளது. சுய இன்பம் காணும் பழக்கத்தை நிறுத்த அதனை தூண்டும் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் அல்லது நிராகரித்தே விடலாம். சுய இன்பத்தை தவிர்க்க சில புதிய பழக்கங்களை பின்பற்ற தொடங்கலாம். சுலபமான முறையில் சுய இன்பம் காணும் பழக்கத்தை விடுவதற்கு சில வழிகள் உள்ளது. இந்த எளிய வழிகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்பானதாக இருக்கும். புதிய பழக்கங்களை விரும்ப தொடங்குங்கள். புதிய விஷயங்களில் உங்கள் நாட்டத்தை செலுத்தினால் அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் அனுபவிப்பதை சுலபமாக நிறுத்தலாம். புதிய பொழுதுபோக்கில் ஈடுபட்டால் உங்கள் மனது அதனை நோக்கி திசை திரும்பும். இதனால் நீங்களும் அதில் பிஸியாக இருப்பீர்கள். அதனால் நீச்சல், உடற்பயிற்சி, உடலை கட்டுக்கோப்பாக வளர்த்தல் போன்ற புதிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். விளையாட்டில் ஈடுபடுங்கள். சுய இன்பம் அனுபவிப்பதை காட்டிலும் விளையாட்டில் ஈடுபட்டால் அதே அளவிலான, ஏன் அதைவிட கூடுதலான சுகம் கூட கிடைக்கும். கால்பந்து, எரிப்பந்து மற்றும் மட்டைப்பந்து போன்ற சில விளையாட்டுகளில் ஈடுபடலாம். இந்த விளையாட்டுகள் உங்களை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க உதவும். தனிமையை தவிர்க்கவும். சுய இன்பம் காண்பதை நிறுத்துவதற்கான எளிய வழிகளில் இதுவும் ஒன்றாகும். நீங்கள் தனியாக இருக்கையில் உங்கள் கவனம் தவறான திசையை நோக்கி செல்லலாம். அதனால் முடிந்தவரை தனிமையை தவிருங்கள். சீக்கிரமாக தூங்குதல். அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் காண்பதை நிறுத்த மற்றொரு வழி சீக்கிரமாக தூங்குவது. ஆராய்ச்சியின்படி நேரம் கழித்து தூங்க செல்பவர்களுக்கு நீலப்படம் பார்ப்பதிலும் காம புத்தகங்கள் படிப்பதிலும் ஈடுபாடு செல்லுமாம். இதனால் சுய இன்பம் காண்பது அதிகரிக்குமாம். எனவே சீக்கிரம் தூங்குவதால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடலாம். ஆபாச வீடியோக்களை தூக்கி போடுங்கள். பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வைத்திருக்கும் ஆபாச வீடியோக்களை முதலில் தூக்கி எறியுங்கள். ஆபாசமானவைகளை தூக்கி எறிந்தாலே சுய இன்பம் காண்பதில் உள்ள ஆர்வமும் மெல்ல மெல்ல குறையும். சுய இன்பத்திற்கு அடிமையாகாமலும் இதற்கு உதவும். ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் மனம் அமைதி பெறும். அதனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இந்த தீய பழக்கத்தை கைவிட முயற்சி செய்யுங்கள். மனதிடம் பேசுங்கள். சுய இன்பம் காண்பதை நிறுத்த உங்களுக்கு வேண்டியது மன உறுதிதான். இந்த பழக்கம் பிறப்பது மனதிலிருந்து தான். அதனால் சுய இன்பம் காண்பதை நிறுத்த வேண்டுமானால் உங்கள் மனதுடன் பேசுங்கள். இந்த பழக்கத்தை சுலபமாக நிறுத்திவிடலாம். கைகளை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். கைகளை பிறப்புறுப்பு பகுதிக்கு கொண்டு போகாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும். அந்த உணர்வு வந்துவிட்டால் உடனே கைகளை கொண்டு கேரம் அல்லது வீடியோ கேம் விளையாடுவது போன்ற வேலைகளில் ஈடுபடுங்கள். அந்த மாதிரியான பொம்மைகளை தூக்கிறீங்கள். சுய இன்பம் காணும் பழக்கத்தை விடுவதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அந்த உணர்வை தோன்றும் பொம்மைகளை முதலில் தூக்கிறீர்கள். விலை உயர்ந்த பொம்மைகளை தூக்கிய மனது வராதுதான், ஆனால் அது உங்கள் உடல் நலத்திற்கு நல்லதாச்சு. குளியல் தொட்டி அல்லது ஷவரில் குளிக்கும் போது அந்த உணர்வு அதிகமாக தூண்டப்படுமா. எனவே குளியல் அறையில் நீண்ட நேரம் செலவிடாதீர்கள். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.